அண்ணா பெப்பர் ஆயிட்டீங்களா? என்ன பெப்பர் வாழ அப்படியா? என்ன பெப்பர்? அப்புறம் நீ என்ன அடி மேல ஏத்துடா. ஐயா ஹேய் இந்தாங்க ஐயா. ஹேய் ஏத்துடா. அவனுக்கு ஒழுங்கா கரெக்டா அடி அடிக்கிறாரு. அப்படியா போயா? ஏன் நடமுல? வாடா. அவன் மேல வச்சடா. மேல வச்சடா. நீ அச்சா வாங்கறல்ல. நீ அச்சா வாங்கறல்ல. நீ
நான் எப்ப சாவனா பாத்துங்கடா. வாடா விடுயா. ஏய் வாடா. எப்படி யாரு? அட கடவுள் பாத்தா அண்ணா. எப்படா 77 வரும்? அண்ணா. நாலு ஒரு யாரு? அப்படியே கீழ ஒரு யாரு? ஒரு ஏய் ஏல கீழ போடு. வர. ஏல போடு. பட்டா போடு. போட்டாடா வந்து. குப்பைதான் வந்து. அப்பா எங்க வரா? மூஞ்ச பத்தியா? நீ வந்து ரொம்ப முத்தி முத்தி அடிக்காத. யா கொட்டை மேலே இருக்கும். ஏய் அப்படியே இந்த ஈரேழு 15 வந்துச்சு. இந்த ரத்னாவரி வந்து பாதாபி வருகிறேன் என்றால் எப்படி தெரியுமா? கிட்ட வந்து நடங்க. ஆட்டா மூஞ்சி ஆட்டுதானே. அப்படி வீரந்திரம் மறந்தேவனா? அப்படி இருந்தாலும் இன்று நினைத்து என் தம்பி என்னதான் போய் வாங்கினா? ஓட்டில வேற அவன் வயிற்றுக்கு போய் தொண்டாடி வேண்டாம். பீசா பீசா ஐயா அவன முதல்ல கூடு. அவங்க அம்மாவை தூண்டா நேத்துக்கு மேல மேல வந்தா மச்சான் செய்வேன். மச்சான் சொன்னா என்னத்த செய்வான்? அப்படியே
என்னம்மா பட்டு தூக்கணுமா வண்டி எத்தனை நிறுத்தமான இருக்கிற மாதிரி இப்ப எதுக்கு உங்களுக்கு ஏய், என்ன சத்தமா பேசுறா? என் மச்சான் சொன்னா வந்து வண்டியில பேசும்போது மட்டும் கத்துறல பேசும்போது மட்டும் ஏங்க, என் மச்சானுக்கு கோவம் வரல. கோவம் வந்தா மூஞ்சில பூரா விட்டுருவாங்க. நல்லா கேளு. நாங்க அண்ணா. அப்படி என்றாலும் இது எந்த நாடு ஏங்க, போடு. ஏலண்ணா மோச்சி மூணால உள்ள மூணு வரல பார்த்து பாருங்க கேட்கலாம்டா பாடு என்ன பார்த்து பாருன்னு கேட்கலாம் என்ன பண்ணிக்கிறா நீ கேட்டா திருப்பி பாடுன்னு ஏங்க, நீங்க வாங்க. ஏதோ போனா போதி. ஏங்க, வாத்தியா. ஏங்க, என் மச்சான் வெளியே வராத எனக்கு போய் அவன் வாங்குவான்னு பார்த்தேன். எங்க வராங்க பேசுறது நீ எப்படி அவன் வாங்கி போவான் ஏங்க, அதுதான் என் மச்சான். ஏய், வாங்கறத அப்படியே குடுத்துட்டு போயிடுறாங்கடா நேத்தா காலைல வாங்க. ஆ நான் போட்ட கையை தர. இதுதான் ரத்னாபுரி கோட்டை அந்த ரத்னாபுரி கோட்டையால வாதாபிக்கு தம்பியாக நீங்க வளர்த்து கால தவமாயிடுச்சு. ஐநூறு அடி வாங்கி உடம்புல tired ஆகி போச்சு. நான் நல்லா உட்காந்துங்க. அதிகம் வந்து இல்லைங்க. ஐயா ஓய், தம்பியாங்க ஐயா, தம்பியா, சின்ன சின்ன கூட்டாளியோட ஆளுங்களை வெங்கோருக்கு வந்துக்கிட்டு. தெரியல பார்த்தா? ஓய், மாலிக் பாய் அதானா ஏய். சின்னையா கூப்பிட்டாங்க. ஏய், சின்னையா. தம்பி வந்துட்டானா வந்தாங்க. என்னடா தம்பி 2 நாளா உடம்பு போடுவாங்க ஒண்ணுங்க, அவருக்கு லேட் செஞ்சு தாத்தா பிஸ்கட். ஏய் ரெண்டாயிரம் வரை கம்மியா அடிக்கிறாரு ஆமா, ஆமா. தம்பி கொடுமாடா மறுபடியும் கூட்டு வா. தம்பி எனதாவே ஆய் சாப்பிடு, அடியாரா பாரு. தம்பி எனதாவியா ஐயோ, நான் தாண்டா குரு. என்னடா நான் தாண்டா கொரோனா தப்பா நினைச்சுக்காத. ஆங்கிலத்துல உன்னை அண்ணான்னு கூப்பிடுறான். அப்படியா டேய் நைனா மனிதனமா நான் ஒரு முத்தம் கொடுப்பது வழக்கம் அப்படியா? நீ ஒரு முத்தம் கொடுப்பது வழக்கம் ஆஹா, ஆசையாக ஆசியா. அண்ணனுக்கு முத்தம் கொடுறான் நைனா என்னால முடியாதுடா குரு. கொரோனா அண்ணாடா தேவையா பையா? இப்பதானே சொன்னேன். அதாவது மந்து போட்டியா? மாமாடா மாமா மாமனா தெரியாதடா ஆய், அவன் பெரிய மாமா இல்ல. மாமா ஏய் யாரு மாமா நீதா ஆய், அவன் பெரிய மாமா இல்ல. சாப்பிடு மாமா. ஏய் ஐயா சின்னையா, ஐயா சின்னையா, ஐயா ராஜாதிராஜன், ராஜகம்பீரன், பாலக்காட்டு பூச்சிக்கொடி வரான். டேய் என்னுடைய அண்ணன் எங்க இருக்கின்ற அவரு அகற்றாரு. அதோ இருக்கிறார். அண்ணன் பல்லுல வாங்க அதோ இருக்கிறார். அதோ இருக்கின்ற சென்று அண்ணனை பார்க்க வேண்டும் ஆமா. அல்லவா? தற்போது செல்ல வேண்டாம் அண்ணா அண்ணா, நீ எங்க போற? அண்ணா, அங்க தள்ளி போறா. ஆமா, ஆ. இப்ப நீ எங்க போற? ஏய், ஆ. என்னுடைய அண்ணனை பார்ப்பதற்கு அண்ணனை பார்க்க போற. ஆமாண்டா. அண்ணனை அடிக்க போறேன்னா அதனால கை கட்டி வாய் கட்டி பணிவா அண்ணா. அடடே, கை கட்டி வாய்ப்பட்டி பணிவா
இப்ப பாரு அவருக்கு நான் பிச்சை கேக்குறேன் மொத்த நீ என்ன பிச்சைக்காரனா அதெல்லாம் வேணா ஒரு ஸ்டைலாவா ஐயோ எனக்கு வேற ஸ்டைல் என்னன்னு தெரியாது வாய்மடா மச்சான் அட ஐயாக்கு ஸ்டைலா வர்த்தி அப்படி தெரியலையா நான் நம்ப வரும் பத்தியா அதே மாதிரி வந்து கிடையாது அங்க வா அப்படியே கல்லு மாதிரி உட்காந்துங்க ஒரு தம்பி கேட்கல வரான்னு எப்படி வருவேன் உனக்கு தெரியல உனக்கு இப்ப நான் சொல்லி தர போறேன் இப்ப நான் யார் தெரியுமா நீ தான் நான் தான் நீ புரியலையே அதெல்லாம் ஒண்ணுங்களே தம்பியா எப்படி அண்ணன் கிட்ட போனுன்னு உன் தம்பிக்கு நான் சொல்லி கொடுத்தல அதே மாதிரியா என் மச்சான் வந்து உன் இடத்துல இருந்த தம்பி எப்படி வரவேற்கிறேன்னு உனக்கு சொல்லி தர போறான் உன் நம்பி நானு என் மச்சான் இவன் ஆடுற பகுனு வச்சா நீ ஆடுற சுர வச்சா இவன் ஆடுறான் இப்ப நீ நானும் பப்பூனு இப்ப நான் யார் தெரியுமா எஜமா அட காவல்கார நாயே அப்படி என்னுடைய அண்ணனின் வீரம் என்ன அவருடைய தடாக்கிரமான உருவம் என்ன இன்னைக்கு நான் பண்ண வேலை என்ன பார்த்தா நானும் பார்த்தேன்டா அப்படி இருக்கும்போது என்னுடைய அண்ணன் இருக்கக்கூடிய உருவத்தை பார்த்து சப்பி போட்ட பணம் போட்ட மேற்கிறான் அவனா அதனால என்ன சொல்லுறப்ப அவரான இவன் ஆட முடியுமா என்ன ஐயா என்ன சொல்றேன்னா நாங்க சூரவாசகாரியா நீங்க என்ன கேவலம் பப்புனு வாசகாரியா அந்த மாரி பேசுறாரு பப்புனு வாசகாரி கேவல பத்தி பேசுறா சொன்ன கூடாதுன்னா தம்பியா ஏய் மச்சான் பாத்தியா ஐயோ இவ்வளவு நேரம் நான் பாக்கலையா தமிழ்நாடு பையா இது யார் அமரக்கூடிய சிம்மாசனம் நாங்கள் அரக்க குலத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் அமரக்கூடிய சிம்மாசனத்தை இந்த காவல்காரர் இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது இது யார் அமரது என் அண்ணன் சிங்கண்டா சிங்கம் என்னுடைய அண்ணன் சிங்கம் அமரும் இடத்திலே பயம் இந்த சிறுநரி அமர்வதா உன்னை பாத்தியா உன் தம்பி சிங்கண்டானே நீ சிங்கமா சத்தியமா அப்ப சிங்கனா கோத்தா சிங்கத்தாண்ட போனாலா இல்ல சிங்கம் பொம்மலோட வச்சா புரியலையே அப்ப கோத்தால உங்க அப்பா அம்மாங்கள காட்டுல சிங்கனா உடனே கப்புல அடிச்சா உன்னை பார்த்தா கொஞ்ச காட்டு போன மாதிரி இருக்குது உங்க அம்மால காட்டு பண்ணி அமிச்சியா ஆமா இவனை பார்த்தா கூட நீர் போய் அவங்க அம்மால நீர் போய் அமிச்சா அவனை பார்த்தா கூட வங்கோரை போய் அவங்க அம்மால வங்கோரை அமிச்சா அப்புறம் ஐயா கிராசா நான் வரக்கூடாது தமிழ்நாட்டு காவல்காரன்
வா வா இல்ல யாரு வேற ஆடி அண்ணா வரட்டுமா அண்ணா வைடி சிரி நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகல ஏய் அப்படினா அது ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் ஆகல நான் இன்னும் சரி பேப்பர் ஆயிட்டா அண்ணா பேப்பர் ஆயிட்டீங்களா என்ன பேப்பர் வாடா அப்படியே என்ன பேப்பர் அப்புறம் நீ என்ன அடி மேல அடிச்சு ஏத்துடா ஐயா ஹேய் இந்தாங்க ஐயா ஹேய் ஏத்துடா அவனுக்கு ஒழுங்கா கரெக்ட் அடி அடிக்கிறாரு ஏய் சரியா போயா வாஸ்தானா ஏன் நடக்க முடியல ஹேய் வாடா அவன் மேல வச்சடா மேல வச்சடா நீ அச்சா வாங்கறல்ல நீ அச்சா வாங்கறல்ல ஹேய் ஹேய் அவன் வச்சடா மேல வச்சடா நீ வரச்சோம் நீ தான வாயதுமா ஹேய் அண்ணா வரட்டுமா அண்ணா வாட்டானு சுச்சா உள்ள அதங்கடி அவன் சரியா பண்ணி டேடி சவுலடா ஐடி சுட்ட நான் சவுடி பாரு ஏய் ஏய் சரி ஐயா நீங்க வச்சுக்கங்க ஐயா ஐயா ஏய் என்னடா அவன் நான் என்னடா அடங்க மாட்டான் அவன் தேடுவானா நான் ஒண்ணும் பண்ணல ஐயா ஐயா ஓ வரட்டுமா ஜூட்டு உள்ள இப்ப நான் கேட்டனா ஏய் நீ கேட்டியெல்லாம் எனக்கு கேட்கக்கூடாது அப்புறம் ஜூட்டு உள்ள நான் வந்து நான் அது பாதிக்க பாதிப்பல்ல ஏய் சரி சூடிஸ்வா அக்கா அண்ணா மாற மாட்ட தேட போய் நல்லா கேட்டா நான் போறேன் ஓ ஓ ஓ ஏய் அண்ணா அண்ணா தம்பி அண்ணனே ஆனா போடா என்ன மச்சான் ஐயா ஓ அவத்தண்டே பச்ச என்ன அதாக்கு வாங்கிட்டியா கண்ணு கை முட்டா வாங்கிட்டே போட்டு வந்துறாங்க நான் வந்து அது கண்ணு கைக்கல படிதார கல்லு அதிகார கல்லாது அது வீட்டு வாசல்ல கட்டி வைப்பாங்க அது ஏன் கட்டி வச்சிராங்க ஏமா ஏய் அண்ணா சின்னதுமா என்ன வந்து என்னடா ஏய் என்ன பண்றாங்க இந்த பஞ்சு ஃபுட்பால் மாதிரி இந்த மாதிரி வெட்டி வச்சிட்டியா ஏங்க அதெல்லாம் போட போட்டா அண்ணன் கிட்ட பாடிங்க பாட்டியா அந்த பாட்டு பாடு பார்க்கலாம் நீ பாடிட்டியா என்ன பாட்டியா அண்ணனே தம்பி வாடி வாடி வாட்டிக்கிட்டு யாகட்டு அட தம்பி வந்தோம் தம்பி வந்தோம் சாமி ரெண்டு பேரும் என்ன செய்றீங்க ஆமா எங்களை கேக்குறீங்களா நீங்க ரெண்டு பேரும் யாரு அண்ணன் தம்பி நாங்கள் இருவரும் பாசத்தை பரிமாறிக் கொள்கிறோம் அப்படியா நாங்க தெரியுமா யாரு? நாங்க தான் ஓய் மச்சான் சகலபாடி நாங்க மடையை போய் மாறிக்கிறோம் தயாராவா வாய் என்ன மச்சான்னா சரி ஆமா நடுவுல சரவர் வேங்கன்னு வருது என் பாப்பால பாப்பால அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறேன் குட்டுகிற அவன் பொண்டாட்டிய
பாப்பாளா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். ஆமா மாமா மச்சான் ஓய் மோரா அவன் பொண்டாட்டிய நான் ஒரு 3 மாசமா வச்சுக்கிறேன். ராஜா வச்சுக்கப்பா. ஐயா என்ன? கம்மனி ஆட்டியா என்ன ஊர்ல பாப்பாள வச்சுக்கிறாங்க. நான் மட்டும் கிடையாது. நாங்க மட்டும் நான் கிடையாது. மட்டும் கிடையாது. ஊர்ல நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. டேய் தப்பா பேசுறா கம்மனி ஆட்டியா. ஏய், போன வருஷம் நீ ஒரு 4 மாசம் வச்சிருந்த, அதுக்கு 3 வருஷம் இவன் ஒரு 4 மாசம் வச்சிருந்தான், அதுக்கு 3 வருஷம் அவன் ஒரு 2 மாசம் வச்சிருந்தான். அதெல்லாம் எங்களுக்குலாம் 4 அவனுக்கு மட்டும் 2. அவன் சொல்றது தெளிவா கேளுங்க. ஆமாங்க சத்தியமா ஏய்யா அது ஒண்ணு கிடையாது. நான் ஏன் வச்சுக்கிறேன்னா அவனும் குடிகார பையனாகிறான். பையன் குடும்பம்னு தெரியல. பாப்பா இப்ப மாசம் ஆகுது. இது பண்றதுக்கு வலகை பொண்ணை கூட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறேன். அதை தெரிஞ்சுக்காம நீ மாணவன் தம்பி அண்ணா உன்னை இன்றைய தினத்தில் அழைத்த காரணம் தெரியுமா? இந்த ரத்னாபுரியை பாலாவி இடதாவிட இரு சிறு சிங்கங்களாக வாழ்ந்து வருகின்றோம். அப்படி எல்லாரும் 7 கடலுக்கு மத்தியிலே இந்த ரத்னாபுரி பாட்டையை அமைத்து குறைமின்றி சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றோம்.